மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. அத மனிதர்களுடைய மாறுபட்ட மனம் அப்படிங்கிற விகாரத்தை எடுத்து உணர்த்தது இந்த நூல். எந்த நூல்? ஈஸ்வர லீலைங்கிற நூல். இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. நான் பிச்சமூர்த்தி. நம்ம ஈஸ்வரன் கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்தரையன். அதாவது சாலையில் புரட்சி முழக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இது டிஎன்பிசி 2014 கேட்டிருக்காங்க. இந்த சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல இப்போ இருக்கான்னு கேட்டா கிடையாது. டிஎன்பிசில ஏற்கனவே கேட்டதுனால இந்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. எழுத்துங்கிற இதழ் யாருது? முதல்ல சிசு செல்லப்பாவுது. அந்த எழுத்துங்கிற இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னு தான் கேட்கிறாங்க. தர்மு சிவராமு. ஏன்னா புது கவிதைன்னு சொல்லும் போதே நான் பிச்சமூர்த்தி தான் நம்ம போவோம். ஆனா புது கவிதையினுடைய தந்தை நான் பிச்சமூர்த்தி தான். ஆனா இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, எழுத்துங்கிற இதழ்ல புது கவிதைகளை படைத்தது யாருன்னு கேட்டா தர்மு சிவராமு. திரிகோணமலை, இலங்கை. திரிகோணமலை தர்மு சிவராமு அவர் தான். புது கவிதையின் தந்தை என்று யார சொல்றோம்? நான் பிச்சமூர்த்திய சொல்றோம். இவருடைய முதல் புது கவிதை எது? முக்கியமானது. முதல் புது கவிதை எதுன்னு கேக்குறாங்க. லவ், அதாவது காதல் அப்படிங்கிறது தான் நான் பிச்சமூர்த்தியினுடைய முதல் புது கவிதை. காதல் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2013 கேட்ட கேள்வி. நான் பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தைன்னு தெரியும். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கறத அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. வேங்கட மகாலிங்கம். இது 2014 டிஎன்பிசில கேட்டிருந்திருக்காங்க. கவிஞர் தாரா பாரதி. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலைன்னு பாடினாரு. விரல்கள் 10 மூலதனம்னு சொல்லி சொன்னவர் அவர் தான் அந்த தாரா பாரதி. எழுதாத கவிதை நூல் எது அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எழுதியது நமக்கு தெரியணும். இவர் இதை சொல்லும் போது கிழக்கு பக்கமா நீங்க திரும்பி நின்னுக்கணும். இது எங்கள் கிழக்கு. அதே போல விரல் நுனியில் வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், இது எல்லாமே அவருக்கு தான் வரும். சரிங்களா? அதே போல இன்னொரு சிகரம் உனது தலைன்னு கூட படிச்சிருப்பீங்க. அதனால இன்னொரு சிகரமும் அவரது தான். இது எங்கள் கிழக்குறதும் அவரது தான். புதிய விடியல்களும் அவரது தான். இதுல அவர் எழுதாதது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொந்த சிறைகள் என்பதுதான் அவர் எழுதாதது. ஆன்சர் 2013 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சரசாவின் பொம்மை. இப்படி சரசாவின் பொம்மை என்னும் சிறுகதை சிறந்த எழுத்தாளர் தகுதியை இவருக்கு பெற்று தந்தது. அதுதான் யாருக்குன்னு கேக்குறாங்க. சரசாவின் பொம்மை என்பது சிசு செல்லப்பா. சரிங்களா? இந்த செல்ல பிள்ளைங்களுக்கு, செல்ல குழந்தைங்களுக்கு நம்ம என்ன வாங்கி தருவோம்? பொம்மை வாங்கி தருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரசாவுக்கு இந்த சிசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்திய இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பொருந்திய இணை எது பொருந்ததுன்னு சொல்லி கேட்கிறாங்க. பொங்கல் வழிபாடு. யாரு? நான் பிச்சமூர்த்தி தான் அந்த பொங்கல் வழிபாடு. அதுலதான் கரும்பு வைக்கிறவனுக்கு, பொங்கல் படைக்கிறவனுக்கு நீ அந்த குதிரை மேல ஏறி வா, கனக புறவி மேல ஏறி வா அப்படின்னு சொல்லிலாம் பிச்சமூர்த்தி பொங்கல் வழிபாடு பாடுவாரு. அது மட்டும்தான் இந்த இடத்துல பொருந்தது, மற்ற எதுவுமே பொருந்தல. இது 2014 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கீழே உள்ள நூல் பட்டியல் கொடுத்திருக்காங்க. இதுல அப்துல் ரஹ்மான் எழுதாத நூல் தான் இந்த இடத்துல கேள்வியா கேட்கிறாங்க. அப்ப எழுதின நூல் தெரிஞ்சாதான் எழுதாத எடுக்க முடியும். அப்துல் ரஹ்மான் தான் நேயர் விருப்பம் எழுதினாரு, பால் வீதி எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஆலாபனை கூட அவரு தான் அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பாரு. ஏன்னா அதுக்குதான் 1999 சாகித்ய அகாடமி விருதும் ஆலாபனைக்கு அப்துல் ரஹ்மான் வாங்கியிருப்பாரு. இதுல இன்னொரு சிகரம் இது யாருது அப்படின்னு கேக்குறாங்க. சொந்த சிறைகள் யாருதுன்னு கேக்குறாங்க. சொந்த சிறைகளை வைத்துக் கொண்டவர் அப்துல் ரஹ்மான், அதுவும் தெரியும். நேயர் விருப்பமும் அப்துல் ரஹ்மான், அதுவும் தெரியும். பால் வீதி அப்துல் ரஹ்மான், அதுவும் தெரியும். இன்னொரு சிகரம் என்பதுதான் இங்க என்ன சொல்லணும்? ஆன்சர்னு சொல்லணும். ஏன்னா இது தாரா பாரதி. இது தாரா பாரதி. விரல்கள் 10 மூலதனம்னு பாடின தாரா பாரதி. அவர்கள் எத்துணை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலைன்னு பாடின அந்த தாரா பாரதி தான் இன்னொரு சிகரம் என்னும் நூல். அப்ப இது மட்டும் தான் அப்துல் ரஹ்மான் எழுதல. இது 2014 டிஎன்பிசில கேட்டிருந்திருக்காங்க. உரிய விடையை தேர்வு செய்கின்றாங்க. சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர்னு கேட்கிறாங்க. சாலை இளந்திரையன் நமக்கு
சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் டிஎன்பிசி 2014 கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால இதை சொல்றேன். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், தமிழ் பண்பாட்டு இயக்கம் உலக அளவுல உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற இந்த சாலை இளந்திரையன் அவர்கள் முக்கிய காரணமா இருந்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டிற்கான எப்படி 10ஆம் ஆண்டிற்கான 2010 ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிக்கோ விருது பெற்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த கவிக்கோ விருது பெற்றவர் மீனாட்சி 2010ஆம் ஆண்டிற்கான கவிக்கோ விருது பெற்றாங்கன்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கிய உலகில் இருமுறை சாகித்ய அகாடமி பெற்றவர் யார்? 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருன்னா அப்ப அவர் தன்னைத்தானே எப்படி செதுக்கி இருப்பாரு? 2 முறை. யாரு? சிற்பி பாலசுப்ரமணியன். அப்போ 2000 அப்போ ஒரு முறையும் 2002 ஒரு முறையும் வாங்கியிருக்கிறார். 2000 எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்னி சாட்சி அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா இந்த 2002 எடுத்துக்கிட்டா ஒரு கிராமத்து நதி, என்னது ஒரு கிராமத்து நதின்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் தான் பார்த்துக்கோங்க. 2000 அக்னி சாட்சி அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கிராமத்து நதி எல்லாருக்குமே தெரியும், சிற்பி இதுன்னு சொல்லி தெரியும். அக்னி சாட்சி 2000 அதுவும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறேன். கீழ்கண்டவர்களில் யார் புது கவிதை கவிஞர்கள்ல தமிழ் நெறி செம்மல் விருது, எப்படி தமிழ் நெறி செம்மல் விருது பெற்றவர்? நெறி செம்மல் விருது சிற்பி, சரிங்களா? சிற்பி பாலசுப்ரமணியம் தான் பெற்றிருக்கிறாரு. உரை வீச்சு என்ற புதிய இலக்கிய வடிவ ஆக்க முயற்சிக்கு பெருந்தொண்டாற்றியவர் யார்? உரை வீச்சு என்ற புதியதாக ஒரு இலக்கிய வடிவத்தையே தோற்றுவிச்சார்னு சொல்லலாம். அவர் தான் யாருங்க? அப்துல் ரகுமான் தான் ஆன்சர். உரை வீச்சு அப்துல் ரகுமான் சொல்லி நமக்கு பாரு, உரை ரகுமான். குழந்தைகளுக்காக, யாருக்காக? குழந்தைகளுக்காக இந்த பூக்கள், அதாவது வண்ணப்பூக்கள் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த வண்ண பூக்களை செதுக்குனது யாரு அப்படின்னா சிற்பிங்கிறவர் தான் இந்த வண்ண பூக்களை செதுக்கினாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பின்வரும் கவிஞர்களுள் யாரு யுனெஸ்கோ அமைப்புடன் இணைந்து பணியாற்றிய கவிஞர்னு கேக்குறாங்க. அதாவது யுனெஸ்கோ அமைப்புடன் சேர்ந்து பணியாற்றியவர் இவரு, அவர்தான் இரா மீனாட்சி. 2002ஆம் ஆண்டிற்கான விளக்கு இலக்கிய பரிசு பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க. சி மணி. இந்த இடத்துல கோவில்ல விளக்கும் இருக்கும், கோவில்ல மணியும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, விளக்கு பரிசு 2002. இது பாருங்க விளக்கு, சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். விளக்கு இலக்கிய பரிசு சி மணி வாங்கியிருக்கிறார். கீழ்கண்டவர்களில் யார் பாவேந்தர் விருது, கபிலர் விருது, ராணா விருது, பாஸ்கர சேதுபதி விருது, எப்படி பாவேந்தர் விருது, பாஸ்கர சேதுபதி விருது, ராணா விருது, கபிலர் விருதுன்னு சொல்லிட்டு போன்ற விருதுகளை பெற்று குவித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. சிற்பி. வேற யாரா இருக்க முடியும்? சிற்பி. இவ்வளவு விருது வாங்கியிருக்காருன்னா அப்ப அவர் தன்னைத்தானே எவ்வளவு செதுக்கி இருப்பாரு சிற்பி. இந்த சிற்பி தான் 2000 ஒரு முறையும் 2002 ஒரு முறையும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். 2000 அக்னி சாட்சின்னு சொல்லிட்டு, 2002 ஒரு கிராமத்து நதின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாரு. இவரை தான் 2 முறை சாகித்ய அகாடமி பரிசும் வாங்கியிருக்காரு. விருதுகளும் 4 விருதுகள் சொல்லியிருக்காங்க. நிறைய விருதுகள் வாங்கி குவிச்சிருக்கிறாரு சிற்பி. இளம் படைப்பாளர் விருது, இளம் படைப்பாளர் விருது யாருடைய நினைவாக வழங்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. பசுவையா சுந்தர ராமசாமி அவருடைய நினைவாக தான் வழங்கப்படுகிறது. இளம் பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமையான பசு, இளம் பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நடுநிசி நாய்கள், நடுநிசி நாய்கள் புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. பசுவையா அப்படிங்கிற சுந்தர ராமசாமி தான், சரிங்களா? நம்ம வீட்டுல நாய்கள் வளர்ப்போம், அதே போல பசு வளர்ப்போம், சரியா? அப்ப நடுநிசி நாய்கள் என்பது இந்த புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பசுவையா என்று சொல்லக்கூடிய சுந்தர ராமசாமி தான்.